ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 22 புதன்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு மனதை ஜெயிப்பது எப்படி. எண்ணங்களின் தொகுப்பு மனம். மனம் என்று தனியாக ஒன்று இல்லை. ஒரு பக்தர் பகவான் ரமணரிடம் வந்து, சுவாமி, எனக்கு அடிக்கடி மனதிற்கு மிகவும் கஷ்டமாக உள்ளதுக்கு அதற்கு நீங்கள்தான் ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிகள், அடுத்த முறை உன் மனம் ரொம்ப கஷ்டப்படும் போது கவனமாக அதை பிடித்து ஓட்டையில்லாத ஒரு பையில் போட்டு கொண்டு வா, அதை நாம் பார்த்து கொள்வோம் என்றார். ஒரு வாரம் கழித்து வந்த அந்த அன்பர், எவ்வளவு முயற்சித்தும் என்னால் மனதை பிடிக்க முடியவில்லை சாமி என்றார். இல்லாத மனதை நினைத்து எதற்காக நீ கஷ்டப்படுகிறாய்? நிகழ்காலத்தில் நில். கொஞ்சம் கவனமாக செய்கின்ற வேலையை மனதை செலுத்தி செய், எல்லாம் சரியாகிவிடும் என்று பதிலளித்தார். பகிர்முகப்படுவதே மனதின் இயல்பு. எப்பொழுதும் சலிப்புற்று வெளியில் ஓடி இன்பம் தேடுவதே அதன் இயல்பு. அதன் வெளிமுக ஓட்டத்தை தடுத்து உள்முகமாக நாட்டமுறச் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி கிடைக்கும். இதுவே அகமுகப் பயணம், அதாவது இன்வர்ட் ஜேர்னி என்று சொல்லுவார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் திருட்டு மேய்ச்சலுக்காக ஓடி பழக்கப்பட்ட பசுமாட்டை போன்றது நம் மனம். அதை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வந்து நம் தொழுவத்தில் கட்டி நல்ல தீனி போட்டு பழக்க வேண்டும். நம் தொழுவத்திலேயே எல்லாம் கிடைக்கிறது என்ற திருப்தி மாட்டிற்கு வர வேண்டும். ஒரு நாய் சுடுகாட்டில் எரிந்தும் எரியாத எலும்பு துண்டு ஒன்று அதற்கு கிடைத்தது. அந்த எலும்பை நன்றாக கடித்து சுவைத்ததில் அதன் வாயில் காயம் ஏற்பட்டு அதிலிருந்து வந்த இரத்தம் எலும்பின் மேல் வழிந்தது. அந்த இரத்தம் எலும்பிலிருந்து வருவதாக எண்ணி மேலும் கடினமாக எலும்பை கடித்து தன் வாயை புண்ணாக்கி கொண்டது அந்த நாய். இதுவே அறியாமை எனப்படும். அந்த சுடுகாட்டு நாயைப் போல உலகப் பொருள்களில் சுகம் உள்ளது என்ற நம் அறியாமையே மன சலனத்திற்கும் அமைதியின்மைக்கும் காரணம். ஆத்மாவேதான் சுகம். உலகப் பொருள்களில் சிறிதும் இன்பமில்லை. அவற்றில் இன்பம் இருப்பதாக நினைப்பது மாயை. உலகப் பொருள்களில் நாம் அனுபவிக்கும் துளி இன்பமும் ஆத்ம சுகமே. ஆத்மாவை விட்டு வெளியில் ஓடுவதே அமைதியின்மைக்கும் துன்பத்திற்கும் காரணம் என்ற விவேகம், ஞானம் ஏற்பட வேண்டும். மனதிற்கு வெளி உலகில் உள்ள பற்றை ஒழிப்பதே வைராக்கியம் எனப்படும். திருட்டு மேய்ச்சலுக்கு பழகிய மாட்டை தொழுவத்தில் கட்டி அதன் பழக்கத்தை மாற்றுவது போல் தியானத்தால் நம் மனதை ஆத்மாவில் இருத்தி அதுவே நிரந்தர உண்மையான இன்பம் என்ற உறுதி மனதிற்கு ஏற்படச் செய்ய வேண்டும். இதுவே மனதை ஜெயிப்பதற்கான உபாயம். ஓம் தத் சத். வேறு ஒரு தலைப்பில் நாளை தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.